ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான நாளிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மற்றொரு நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தியானிக்கும்படியாக கொடுத்த ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 141 முன்வைக்கிறேன். கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அத்தியாவசியமான 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாரை பார்க்க வேண்டும்? அநேக நேரங்களில் நம்ம பார்க்க வேண்டியவங்களை பார்க்க வேண்டாத காரியத்தை தான் நம்ம செய்கிறோம். யாரை பார்க்கணும் அவங்கள விட்டுறோம். யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள பார்க்குறோம். வாழ்க்கையில் பிரச்சனை வருது, நெருக்கங்கள் வருது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு அடிக்கடி பேசுகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகி உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். சங்கீதம் 34 சொல்ல, உண்மை நோக்கி பார்த்த மூங்கள் பிரகாசம் அடையது, அவருடைய மூங்கள் வெட்கம் அடையவில்லை. எங்கள் கண்கள் உண்மையே பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி யோசபாத் சொன்னது போல பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீ யாரை பார்க்கிறோம்? நீ உலகத்தில் பிரச்சனை காணோம். அநேக நேரங்களில் நம்முடைய கண்களை ஆண்டவரை விட்டு எடுத்து உலக காரியங்களையும் உலக கவலைகளையும் உலக சிற்றின்பங்களையும் மனுஷனுடைய பலவிதமான செய்களையும் தான் நம்ம பார்க்கிறோம், தவிர ஆண்டவரை பார்க்க முடியல. அதாங்க ப்ராப்ளம். வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம் நம்ம பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்காம பார்க்கிறோம். ஆனால் அதுதான் எபிரேயராக்கன் சொல்றான், உங்கள் விசுவாசத்தை தொடங்கரும் முடிக்கருமாகிய கிறிஸ்துவை நோக்கி, டுவர்ட்ஸ் ஹிம். ஆண்டவர் பார்க்குறீங்களா? இல்லை எதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நாளில்? உங்க பிரச்சனைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் கவலைகள், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வாழ்க்கையில ஜெயம் பெற முடியாது. தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் முன்பதாக வைத்திருக்கிறேன். அதை விரிவாக்கப்பட்ட வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்கிறான், கர்த்தாவை எப்பொழுது எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன். எத்தனை அற்புதமான வார்த்தை! நீ ஆண்டவர் நிறுத்தி நோக்கிறீங்களா? உங்க பிரச்சனையை பார்க்காம, உங்க ப்ராப்ளத்தெல்லாம் யோசிக்காம ஆண்டவரை நிறுத்தி நோக்குனீங்கன்னா நிச்சயமா இந்த நாள் உன் ஜெயத்தின் நாளாக மாறும். அப்படி நாம் நிறுத்தி நோக்கும் பொழுது நமக்கு உலக மக்கள் மேல இல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை வரும். கர்த்தர் பார்த்த உடனே, அவருடைய முகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் கேட்பாரு, இதை செய்ய என்னால் முடியும், நம்புறியாப்பா? நம்புறேன் ஆண்டவரே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு காக்கடவுன்னு சொல்லுவார். நோக்கங்கள் இனிதாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் விடுதலையும் மிக மிக சமீபமாக இருக்கிறது. உன் நோக்கம் நன்றாக இருக்கும் பொழுது விடுதலையை கர்த்தர் உன் வாழ்க்கையின் பக்கத்திலே வைத்திருக்கிறார். அதை நீங்க உணரணும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரை இந்த காலை வேளையில் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய நம்பிக்கையாய் வர வேண்டுமானால் உம்மை நான் பார்க்கிறேன், உம்மை நான் பார்க்கிறேன். ஃபாதர் அழகாக போட, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீ பாருங்க, அந்த இனிமையான முகத்தை பாருங்க, அற்புதங்களை செய்கிற அந்த முகத்தை பாருங்க, யாரையும் புறம்பே தள்ளாத அந்த முகத்தை பாருங்க, யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த முகத்தை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கிற அந்த முகத்தை பாருங்க. ஒரு தடவை ஒரு தடவை ஒரு தடவை ஒரு தடவை அந்த முகத்தை நீங்கள் பாருங்கள். உங்க வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை வருங்க. அந்த நாளில் ஆண்டவரால ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்திலே நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம வருவோமா? எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி யோசபாத் சொன்னது போல நீங்க சொல்லுவீங்களா? என்னை கொன்று போட்டாலும் இதிலே நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில வருமா? அப்படி வரும் பொழுது நான் நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறும். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் இன்றைக்கு பார்க்க ஆசைப்படுங்களேன். உங்கள் முகத்தை அவர் பக்கமாக திருப்புங்களேன். உங்கள் பாரம் அதிகம்தான், உங்கள் வேதனை அதிகம்தான், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் கடினம்தான். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நாள் ஒரு இனிய நாளாய், ஒரு விடுதலை நாளாய், ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். என் அன்புக்குரியவர்களே, நீங்க அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
ஆண்டவரை நோக்குவதை விட்டுவிட்டு பிரச்சனைகளையும் வேதனையும் பார்க்கிறார்கள். இயேசு அன்றைக்கு பேதுரு அழைத்தார், அப்பா கடல் மேல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயவா. பேதுரு கடல் மேல் நடந்தான். வேதம் சொல்கிறது, நடந்து கொண்டிருந்த பேதுரு காற்று பலமாயிருக்கிறதை கண்டு நானா கடல்ல நடக்கிறேன்னு நினைச்சு அவன் சந்தேகப்பட்ட பொழுது அமிழ ஆரம்பித்தான். இன்னைக்கு உங்க லைஃப்ல தானே அவர் நோக்கி இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கடல் என்ன, புயல் மேல கூட உங்களால் நடக்க முடியும். என்னைக்கு அவரை விட்டு உங்க கண்களை எடுக்கிறீங்களோ நீங்க மூழ்க ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு அந்த பலத்தை தாங்க, அந்த விசுவாசம் தாங்க, உண்மையே நான் வைத்திருக்கேன்னு சொல்லி இந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறும். ஆமேன், ஆமேன்.